கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மக்காச்சோளம் நாம் இங்கே பயிரிடுறோம், நெல் பயிரிடுறோம். ஒரு விவசாயி மக்காச்சோளம் பயிரிடுவதிலே மிக பிரசித்தி பெற்றவர். அதனால் அந்த மக்காச்சோளம், அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் இவர் பயிரிடுகின்ற மக்காச்சோளத்தான் அந்த மாநிலத்திலேயே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வரணும். அந்தளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தரமான முதல் ரகமான மக்காச்சோளத்தை இவர் பயிரிடுவார். அதனால் ஒவ்வொரு வருஷமும் இவர் பரிசை தட்டி செல்வார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இவருடைய இந்த வெற்றியை பார்த்த ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு பத்திரிகையாளர் இவரை கூப்பிட்டு, ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் இந்த போட்டியில் பரிசு பெறுகின்றீர்களே, இந்த வெற்றியினுடைய ரகசியம் என்ன என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னாராம், அது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. நான் என்ன தரமான முதல் தரமான விதையை விதைக்கிறேனோ அதே தரமான விதையை என் பக்கத்து வயலில் உள்ளவனுக்கு கொடுக்குறேன். அப்போ இவர் கேட்டாராம், ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பரிசு வாங்குறீங்க, அப்போ நீங்கள் விதைக்கிற அதே விதையை பக்கத்தில் உள்ளவரும் விதைச்சாருன்னா அப்போ நீங்கள் எப்படி பரிசுகள் ஜெயிக்க முடியும்? ஏன்னா போட்டியில் எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டர் கேட்டாராம். அப்போ இவர் சொன்னாராம், நம்முடைய முதல் தரமான அந்த விதையை பக்கத்து வயலில் விதைக்கின்ற பொழுது காற்றானது அதில் இருக்கின்ற மகரந்த தூளை கடத்திட்டு வந்து பக்கத்து வயலில் போடும். நம்ம தரம் குறைந்த அந்த மகரந்த தூளை அந்த விதையை கொடுத்தோம்னா அந்த தரம் குறைந்த அந்த மகரந்தம் இவருடைய வயலில் வந்து இதனுடைய வளர்ச்சியை, இதனுடைய தரத்தை, குவாலிட்டியை டிகிரேட் பண்ணும். அப்படின்னா அதனுடைய தரத்தை குறைக்கும். அப்போ முதல் தரமான விதையை அங்கே பக்கத்து வயலில் விளைகிறப்போ காற்றிலே பறந்து வருகின்ற, சுழற்றடித்து வருகின்ற அந்த மகரந்த தூள் இவருடைய வயலுக்கு வீரியத்தை அதிகமாக கொடுக்கும். இவருடைய மக்காச்சோளத்தினுடைய தரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் வாழ்க்கை. மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ, நாம் எந்த அளவுக்கு நல்லதை மற்றவர்களுக்கு விதைக்கிறோமோ, அவங்க சண்டை போட்டாலும் அவங்கள்ட்ட பேசுகிறது, அவங்க நம்ம வெறுத்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வது, நம்மள்கிட்ட அவங்க மோசமாக இருந்தாலும் நாம் அவர்களை நோக்கி செல்வது, அவர்கள் நம்மை பகைவராக பார்த்தாலும் நாம் அவர்கள் நல்லவராக இருப்பது. அதை தான் ஆண்டவர் சொல்லார். யூதர்களுக்கு மொத்தம் 613 கட்டளைகள். இந்த 613 கட்டளைகளையும் நம்மால் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்து உடைச்சிட்டார். ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒரே கல்லில் 2 மாங்காய் எப்படின்னா, அதாவது முதன்மையான கட்டளை, போதகரே திருச்சட் நூலில் முதன்மையான கட்டளை எது அப்படின்னு ஒன்று தான் அவர் கேட்குறார். முதன்மையான கட்டளை என்ன? வாட் இஸ் த பெஸ்ட் கமாண்ட்மெண்ட்? வாட் இஸ் த பெஸ்ட் முதல் தரம், முதல் ரகம் மக்காச்சோளம் அப்படின்னு கேட்குறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லிவிட்டு 2 வார்த்தை, உன் மீது நீ அன்புறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார்? கடவுளுடைய அன்பு, பிறர் அன்பு என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. கடவுளை நீ அன்பு செய்கின்ற போது மனிதனை அன்பு செய்கின்றார். உன்னை அன்பு செய்கிறது போல அடுத்தவரை அன்பு செய்யும். ஆக இறை அன்பு, பிறர் அன்பு. அப்போ நாம் எல்லாம் நல்லதாக எதெல்லாம் நாம் நினைக்கின்றோமோ அதை தான் மற்றவருக்கு நாம் நினைக்கணும். அது உதவியாக இருக்கலாம், நல்ல விஷயமா இருக்கலாம், நல்ல பேச்சாக இருக்கலாம், நல்ல பரந்த மனப்பான்மையாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் இதிலேயே ஆண்டவர் அடைச்சிட்டார். அப்போது நமக்கு எதுக்கே உள்ளது எதுவாக இருந்தாலும் நாம் நினைப்பது நல்லதாக இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார் என்பதை இன்றைய நற்செய்தி சொல்லுவார். இன்றைய காரியம் கடைசியில் ஒரு ஜோக் சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைய புனிதர் 10ஆம் பத்திநாதர், அவருடைய இயற்பெயர், ஞானஸ்தான பெயர் ஜோசப் சார்த்தோ. வெனிஸ் நகரத்தில் ரீசை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சாதாரண குடும்பத்தில் அவங்க அப்பா வந்து போஸ்ட்மேன் போஸ்ட்மேனுடைய மகனாக
இவர் பிறக்கிறார். ஏறக்குறைய 26 ஆண்டுகள் சாதாரண பங்கில், கோடாச்சேரி மாதிரி ஒரு சாதாரண பங்கில் ஒரு பங்கு சாமியாராக இருக்கிறார். என்ன பார்த்து எங்கேயும் இக்கு வைக்கிறீங்களான்னு கேட்காது. 26 ஆண்டுகள் சாதாரண பங்கு. The new priest labored for 26 years as a pastor before he was appointed as a bishop of Mantua. அதனால் நான் சொல்கிறதெல்லாம் உண்மையை தவிர வேறு இல்லை. அப்போ மாந்துவா நகரத்து ஆயராக அவர் நியமிக்கப்படுவதற்கு முன்பாக சாதாரண ஒரு குருவாக 26 ஆண்டுகள் பணி செய்தார். 1903ஆம் ஆண்டு இவர் போப்பாகிறார், திருத்தந்தையாகவே இருக்கிறார். அப்போது ஜோசப் சார்த்தோ தன்னுடைய பெயரை பயஸ் அப்படின்னு மாற்றுறாரு. எத்தனாவது பயசுனா திருத்தந்தை 13ஆம் லியோவுக்கு அப்புறம் ஹி சக்சீடட் போப் லியோ 30. இப்போ இருக்கிற லியோ 14th, இப்போ இருக்கிற திருத்தந்தை 14ஆம் லியோ. 13ஆம் லியோவுக்கு அப்புறம் இவர் ஆகிறாரு. இவர் 256வது போப், 256th சக்சஸர் ஆஃப் பீட்டர். ராயப்பருடைய 256வது போப்பாக இருந்தார். இவருடைய மோட்டோ என்னன்னா, டு ரெஸ்டோர் ஆல் திங்ஸ் இன் கிரைஸ்ட், ரெஸ்டோராரே ஓம்னியா இன் கிறிஸ்தோ, லத்தீனில் கிறிஸ்துவில் எல்லாவற்றையும் புதுப்பிக்க. அப்படின்னா திருச்சபை ஒரு ரொம்ப போராட்டத்தில் இருக்குது. திருச்சபையில் ஒரே பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வருது, இன்னொரு பக்கம் மக்கள் கடவுளை விட்டு தெரிய போகிறாங்க, இன்னொரு பக்கம் நான் சொல்கிறதான் கரெக்ட்னு போயிட்டுருக்குறாங்க, இன்னொரு பக்கம் மாடர்ன் லைஃப் போயிட்டுருக்குறாங்க. அப்போ திருச்சபையினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காகவும் இந்த உலகத்தோடும் இவர் இணைந்து போராடுறதுனால கிறிஸ்து எல்லாவற்றையும் புதுப்பிங்கிறது ஒரு காரியத்தோடு அந்த இலக்கோடு போகிறார். ரெண்டாவதாக இவர் போப்பானதுக்கு பிறகுதான் குழந்தைங்கள்லாம் நன்மை எடுக்கணும், எல்லாரும் புதுநன்மை எடுக்கணும், பிள்ளைங்களுக்கு புதுநன்மை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்தெந்த குழந்தைகள் அவங்களுக்கு இது சாதாரண உணவும் ஆண்டவருடைய உடலுக்கும் யாருக்கெல்லாம் வித்தியாசம் தெரியுதோ, த ஏஜ் ஆஃப் டிஸ்கிரேஷன் தெரியுதோ அவங்க ஏன் சொன்னாருன்னா, புதுநன்மை தான் மோட்சத்துக்கு போகிறதுக்கான குறுகிய வழி, ரொம்ப உண்மையான வழி. Holy is the shortest and surest way to heaven. அப்போ யாரெல்லாம் புதுநன்மை எடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போகலாம், நிச்சயமாக போகலாம் என்று சொல்லி புதுநன்மை எல்லாரும் வாங்கணும், குறிப்பாக குழந்தைகளுக்கு புதுநன்மை இருக்குன்னு சொன்னார். அப்புறம் திரு அவையினுடைய இந்த எக்லெசியாஸ்டிக்கல் மியூசிக், கிரெகோரியன் சாண்ட், லத்தீனில் பாடுற அந்த பாட்டை புதுப்பித்தார். பிறகு திருச்சபையில் ஒரு பெரிய பிரச்சனைகள் வளர்கின்ற போது அரசாங்கம் தலையிட்டு போப்பான்னு அதையெல்லாம் உடைச்சி பிடிச்சிட்டு பல்வேறு விதமான பிரச்சனைகள். அப்படி தான் கம்யூனிசம் வளர்ந்தது. இமானுவேல் காண்ட் ஜெர்மனில் வந்தார், கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம் சந்தித்து கடைசியில் இவருடைய வழி என்ன, மரண வழி என்னன்னா, முதல் உலக போர் 1914ஆம் ஆண்டு வந்த பொழுது அந்த முதல் உலக போரில் தன்னுடைய பிள்ளைகள்னா சாதாரண குழந்தைகளை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி 1914ஆம் ஆண்டு இறக்கிறார். 1954 இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கின்றார்கள். அப்போது போப்பான உடனே எல்லாம் பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக இருப்பாங்கல்ல. ஏற்கனவே எல்லாரும் பவனியில் போவாங்க, முன்னாடி போனோடனே சோல்ஜர்ஸ் போவாங்க, போப்பு வருவார், அந்த ஆடம்பரமான பவனி. அதை பார்த்து இவர் கமெண்ட் அடித்தாராம், இங்கே பாருங்கள் எனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, ஹவு தே ஹவ் ட்ரெஸ்ட் மீ அது சொல்லிவிட்டு தே லீட் மீ அரவுண்ட் லைக் ஏஸ்னார் மாதிரி என்னை பயன்படுத்தி போகிறாங்கன்னு சொல்லி இவங்க அம்மா கிட்ட இவர் சொல்லிட்டு இருந்துருக்காரு. இவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மாவும் பயங்கரமாக ஜோக்கடிப்பாங்களாம், காமெடி பண்ணுவாங்களாம், போஸ்ட்மேனுடைய ஒய்ஃபு இவங்க அம்மா. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சொல்லிட்டு இருக்கிறப்போ இவருடைய அந்த போப்பாண்டவருடைய முத்தத்தை இவங்க அம்மாவுக்கு நீட்டிருக்கிறார். உடனே அவங்க அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, நம்ம பிஷப்புடைய ரிங்கை முத்தம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி இவருடைய ரிங்கை இவங்க அம்மா முத்தம் செஞ்சுட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம், ஆஃப்டர் கிஸ்ஸிங் த பேப்பல் ரிங் ஷி எக்ஸ்டெண்டட் ஹர் ஹேண்ட் வித் த வெட்டிங் ரிங் அண்ட் மட்டட் ஸ்மைலிங்லி, now you kiss my ring, for without it you never would have received yours. புரியுதா உங்களுக்கு? மௌன உன்னுடைய போப்பாண்டருடைய மோதிரத்தை என்னை முத்தம் பண்ண பண்றிய, முதல்ல இந்த மோதிரத்தை முத்தம் கொடு, இந்த மோதிரம் இல்லாம நீ வாங்கியிருக்கிறிய இந்த போப்பாண்டவருடைய மோதிரம் உனக்கு கிடைச்சிருக்காரு. என்ன சொல்ல வர்றாங்க, நான் கல்யாணம் பண்ணதுனால தான், எனக்கு நீ இப்போ திருமணத்தினால தான், புள்ள பிறந்ததுனால தான் நீ திருத்தந்தையான என்று சொல்லி அவங்க அம்மா ஜோக்கடிச்சாங்களாம். ஆனால் அவர் அதிகமாக சாதாரண ஒரு குடும்பத்தில் ஏழையாக பிறந்ததுனால தான் அவர் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை, எவ்வளவு பெரிய ஒரு திருத்தந்தையாக இருந்தாலும் ஆடம்பரமாக அவர் அழைத்து சென்றாலும் அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன சொல்வாராம், நான் என்னுடைய பிறப்பை, நான் எங்கிருந்து வந்தேங்கிறத நான் மறுப்பதில்லை. ஐ வாஸ் பார்ன் புவர், நான் ஏழையாக பிறந்தேன்.
ஐ லிவ் புவர், நான் ஏழையாகவே வாழ்ந்தேன். ஐ வில் டை புவர், நான் ஏழையாகவே இறப்பேன் என்று சொல்லி தன்னுடைய வந்ததை, தன்னுடைய பின்புலத்தை, தான் எங்கிருந்து வந்த என்பதை மறக்காமல் ஏழை எளிய மக்களுக்காக உழைத்தார், உழைக்கும் மக்களுக்காக உழைத்தார். குறிப்பாக அந்த முதல் உலகப் பொருளே இறந்த அந்த குழந்தைகளை பற்றி அதிக கவலையோடு உயிர் நீத்தார். அந்த திருத்தந்தையினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இவருக்கு பேரு நற்கருணையின் ஆண்டவர். ஏன்னா நற்கருணைய குழந்தைகளுக்கு காமிச்சதும் இல்லை, மணிக்கணக்கான நற்கருணை ஆண்டவரத்தில் ஜெபிப்பாராம். அதனால நற்கருணைய திருத்தந்தை என்று சொல்லி இவரை திருச்சபையானது கௌரவிக்கிறது. எனவே 10ஆம் பயசை போல நாமும் நற்கருணை ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய சக்தியை பெற, அவருடைய ஆற்றலை பெற, அதுவே விண்ணகத்தின் திறவுகோல், விண்ணகத்தின் உண்மையான வழி என்பதை உணர்ந்து வாழ ஜெபிப்போம்.